தல நடிகரோட முந்தைய 2 படங்கள் இயக்குனவர் தான் இப்போ 3வது முறையாக அதே நடிகரை வச்சு இயக்கிட்டு வர்றாரு. முந்தைய 2 படங்கள்லையும் தல ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதால இந்த வாய்ப்பு அவருக்கு போயிருக்கு. ஆனா அந்த 2 படங்கள்லயுமே ஹீரோவோட ரொமான்டிக் போர்ஷன் சுத்தமா எடுபடவே இல்லை, ரொம்ப மொக்க அப்படின்னு கிண்டலே அடிச்சிட்டாங்க. இனிமே தான் காதலிச்சாலோ டியூட் பாடினாலோ அது செட் ஆகாது அப்படிங்கறத உணர்ந்துட்டார் அந்த நடிகர். எனவே இந்த படத்துல அந்த மாதிரியான எந்த போரடிக்கும் விஷயங்களும் இருக்கவே கூடாது அப்படின்னு இயக்குனர் கிட்ட கண்டிஷனே போட்டிருக்காரு. நடிகரோட வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கிட்ட அந்த இயக்குனரும் ஹீரோயினுக்கான போர்ஷனை ரொம்பவே குறைச்சிட்டாராம். சோ வரப்போற அந்த படத்துல காதலியோட நெருக்கமாக இருக்கிற ரொமான்டிக் போர்ஷனோ முகம் சுலுக்கி வைக்கிற டான்ஸ் அசைவுகளோ இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். உலகத்திலே பெஸ்ட் பொன்னாடை இருந்தாங்க. என் டிரைவர்லாம் கீழே பேக்கில் வச்சுப்பாரு, ஆக்சுவலாக பட்டெக்ஸ் கீழே வச்சுப்பாரு ஓட்டும் போது. ஒரு ஹோட்டலில் தங்க போனார்னா உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருவாராம். ஏன்னா போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிப்பான். நான் இங்கே வரும்போது என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர்ட் மை ஸ்பீச். அப்படி அப்படியே காப்பி அடித்தோம். முதல்ல ஒரு தியேட்டரில் எப்படி படமாக்குன்னு நம்ம சமூகத்துக்கு தெரியல, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கின் கோபம். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிகின் வித் வெரி வெரி ஸ்டர்ன் டோன். நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பழசுடான்னு சொல்லுவோம். மலையாளி பிச்சைக்காரன் அனுப்ப மாட்டான், ஏன்னா கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்புன்னுவான். நான் 2-3 இது கேட்டேன், ஒரு ரீரெக்கார்டிங் கேட்டேன். ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்காங்க இளையராஜா. அவர் எனக்கு யூடிலி பேர் ஒரு சினிமா இல்லைன்னா நம்ம என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எம்ஜிஆர் சிவாஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாசமாக